அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். திருவண்ணாமலையிலேருந்து ஸ்டாலின் பேசுகிறேன் மேடம். திருவண்ணாமலையில இருந்து ஸ்டாலின். ஆமாம் மேடம். ஓகே சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க ஸ்டாலின்? நல்லா இருக்கு மேடம். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை மேடம், சின்ன வயசுல வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் அந்த கை பழக்கம் இருந்துச்சு. ஓகே, சின்ன வயசுலன்னா எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் இருக்கு? இப்ப 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து 10th அந்த பழக்கம் இருந்துச்சு. 6th ஆமா, 6th to 10th வரைக்கும். ஐயோ, யாருங்க இந்த பழக்கத்தை கத்து கொடுத்தது உங்களுக்கு? இல்லை இல்லை, அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது. அது வந்து பழக்கம்னு கேட்டு 10th தான் அது பழக ஆரம்பிச்சு. ஓகே ஓகே, சரிங்க. 10th தான் அது வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சு. ஃபாதர் வந்து ரொம்ப தப்பு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓகேங்க. அதனால அதுக்கப்புறம் ஒரு 10 years அந்த பழக்கத்தை நான் விட்டுட்டேன். சரிங்க. அப்புறம் வீட்டில் அலைன்ஸ் பார்த்தாங்க, மேரேஜ் பண்ணோம். ஒரு பையன் இருக்கான் மேடம். ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. ஆனா பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து என்னால திருப்திப்படுத்த முடியல. கொஞ்ச நேரத்துல விந்து வெளியேறுது. ஓகேங்க ஓகேங்க. மற்றபடி அவளுக்கு எனர்ஜி எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனா சீக்கிரமா வந்துருது. அதை மட்டும் ஸ்டாப் பண்றதுக்கான ஓகே, இதுக்கு காரணம் வந்து பிஞ்சிலேயே பழுத்ததுதான் நினைக்கிறீங்களோ? கண்டிப்பா அந்த பாவம் தான் மேடம். அந்த பாவம் தான் மேடம். சரிங்க சரிங்க, ரொம்ப ஓவரா பண்ணிட்டீங்க போல, அதனாலதான் இப்படி பேசுறீங்க. கைத்தொழில் ஒன்றை கத்துக்கணும்னு சொன்னது இதை கிடையாது. இந்த மாதிரியான கைத்தொழிலை பார்த்துக்கிட்டா இப்படிதான் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இவர் சொல்ற விஷயமே வந்து உதாரணமா எனக்கு தெரியுது. சொல்லுங்க டாக்டர். அதாவது இவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. சின்ன வயசுல இந்த பழக்கமே ஆரம்பத்துல டீனேஜ் பிகினிங்லேயே தான் இது ஸ்டார்ட் ஆகும். சில பேர் எனக்கு 30 வயசு ஆகுது 2 வருஷமா இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்றது, ஏன்னா அதை ஃபார்மாலிட்டின்னு சொல்றது. இவர் இது மாதிரி கைப்பழக்கம் நான் எல்லாருக்குமே சொல்லக்கூடியது என்னன்னா, கைப்பழக்கத்தை அடிக்கடி அதிகமாக செஞ்சால் ஃப்யூச்சரில் இப்போ இவர் சொல்லக்கூடிய சின்ன வயசுலேயே இது மாதிரி பாதிப்பு வருது. இவர் முதல்ல இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது டிப்ஸ். மெயினாக எரெக்ஷன் ப்ராப்ளத்தை சரி பண்ணுற மாதிரி ரத்தின புருஷன்னு சொல்லக்கூடிய ஓரிதழ் தாமரை. ஆமாம், அது கிராம பகுதியாக இருந்தால் ஒரிஜினலாகவே கிடைக்கும். இல்லைங்கிற பட்சத்தில் இந்த பொடி கிடைக்கும். அதை டெய்லி காலையில் ஒரு ஸ்பூனு, மாலையில் ஒரு ஸ்பூனு, காலையில் ஒரு ஸ்பூனு, மாலையில் ஒரு ஸ்பூனு பாலில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே வரட்டும். இது கூடவே இந்த துரிதமாக இதை கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு மேலே துரிதமாக சக்தி வெளியேறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு மாதுளம்பழத்தை அடிக்கடி அதனுடைய மென்று சாப்பிடணும். அதனுடைய இருக்கக்கூடிய விதையில அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை முழுக்க இருக்கு. இது அவங்களுக்கு போதும். இதுவே சரி பண்ணிடும். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். டிவி வால்யூமை மியூட்ல வச்சுட்டு நீங்க பேசுங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. மேடம் ராஜ் பேசுறேன் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து. ராஜ், கோயம்புத்தூர். எப்படி இருக்கீங்க ராஜ்? நல்லா இருக்கு மேடம். சொல்லுங்க ராஜ், ரொம்ப குஷியா இருக்கீங்க போல. ஆமா மேடம் 2 years வந்தாச்சு மேடம் மேரேஜ் ஆகி. சரிங்க. எனக்கு கன்சீவ் ஆகி பேபி 7 மாசத்துல இறந்துருச்சுங்க மேடம் திடீர்னு. சோ சாரிங்க, சொல்லுங்க. இப்ப அதுக்கப்புறம் 8 months ஆச்சு மேடம். பட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். வீட்டுல ப்ராப்ளம், ஆனா குழந்தைக்கான வழியே கிடைக்கல மேடம். ஓகே ஓகே. 2 days ஆகுது மேடம். 3 days தள்ளி போகுது மேடம். மறுபடியும் டேட் ஆயிடுறாங்க டக்குன்னு. உங்க நிகழ்ச்சி குறைஞ்சது 1 week ட்ரை பண்ணிட்டே இருக்கு மேடம். பட் இன்னைக்கு லைன் கிடைச்சிருக்கு. சரிங்க, நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த ப்ராப்ளத்தை நீங்க தான் ரெடி பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை. தாராளமா வந்து டாக்டர் இதுக்கு உண்டான தீர்வு சொல்லுவாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. ஒய்ஃப்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு ஏதாவது சொல்லிருக்காங்க டாக்டர்ஸ்? இல்ல மேடம், அதெல்லாம் எதுவும் சொல்ல. பேக் பெயின் மட்டும் இருக்கு. இப்ப நம்ம குப்புசாமி நாயுடுல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இப்ப பேக் பெயின் மட்டும் இருக்கு. இந்த மாசம் வந்து கன்ஃபார்ம் ஆகும் நாங்க நினைச்சோம். ஒரு 3 days தள்ளி போய் டேட் ஆயிட்டாது. ஆனா பேக் பெயின் ஓவரா இருக்குங்கிறாங்க அவங்க. ஓகே, அதாவது முதுகு வலி சொல்றாங்க இல்லையா? சரிங்க. வேற எந்த ப்ராப்ளம் இல்ல? வேற எந்த ப்ராப்ளம் இல்ல மேடம். ஓகே. பீரியட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலரா வருதா உங்களுக்கு? ரெகுலரா ஆயிடுது மேடம். ரெகுலரா 1 days 2 days தள்ளி போயிட்டு ஆயிடுறாங்க மேடம். ஓகே, அது பிரச்சனை கிடையாது. சரி, டாக்டர் கிட்ட கேட்போங்க அது என்ன விஷயம்ங்கிறது. டாக்டர் சொல்லுங்க, இவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து கன்சீவ் ஆகி குழந்தை இருந்துடுச்சுன்னு சொல்றாங்க. ஒரு 7 monthsல. தென் மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, மறுபடியும் முடியல அப்படின்ற
சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு முக்கியமான அட்வைஸ் தேவை. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே பேசிக்காக குறைபாடுங்கிறது கிடையாது. கொஞ்சம் அவங்களுடைய ஹார்மோன் ஸ்ட்ரென்த்து குறைவுனால தான் இது நடக்குது. இது மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கு வந்து ஆழம் விதை, அரசம் விதை, இது 2ம் ஒன்றா கிடைச்சாலும் சரி, இல்லை 2ல் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் சரி, அதை கொஞ்சம் போல் அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 3ஆவது நாள் பீரியடு வந்த 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள், இந்த 3 நாளும் அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே டீ காஃபி எதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, டிஃபன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் கொஞ்சம் போல் எம்டி கிளாஸில் போட்டு பாலில் கலந்து 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள், அந்த மாசமே அவங்களுக்கு வந்து குழந்தை ஜனிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட் தி சேம் டைம் வந்து இவங்க ஏதாவது வந்து குறிப்பிட்ட நாள்களை வந்து கடைபிடிக்குமா டாக்டர்? அதாவது இந்த ஓவுலேஷன் டைம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஓவுலேஷன் டைம்ல வந்து செக்ஸ் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து குறிப்பிட்டு இவங்க அந்த மாதிரி செக்ஸ் வச்சுக்கிட்டா ரொம்ப பலனா இருக்குமா? குறிப்பா 12ஆவது நாள பெரும்பாலான டாக்டர்கள் மென்ஷன் பண்றது. ஆக எங்களுடைய அட்வைஸ் என்னன்னா 11, 12, 13 மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. 3 நாள் தொடர்ந்து ஃபர்ஸ்ட்ல 1 வீக், லாஸ்ட்ல 1 வீக் செட் ஆகிறது ரேர், அதாவது இதாக இருக்காது. ஆக இடைப்பட்ட டைம் தான். இந்த இடைப்பட்ட டயத்துல 11ஆவது நாள், 12ஆவது நாள், 13ஆவது நாள் கண்டினியூவா வச்சுக்கலாம். அவங்களுக்கு இடுப்புல பெயின் இருக்குன்னாங்க, அதுக்கே இந்த ஆழ விதை, அரச விதை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இடுப்பு வலுவு கொடுக்கும். ஒண்ணு உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி இது மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இதா இருக்கும். பேர்ச்சம்பழமும் இது பண்ணிக்கணும். இன்னும் ஒரு அட்வைஸ் அவருக்கு, இந்த இவர் நெக்ஸ்ட் கன்சீவ் ஆகுறதுலேருந்து முடிஞ்ச வரை டெலிவரி ஆகிற வரை கனெக்ஷன் வச்சுக்காம நமக்கு குழந்தை பாக்கியம் வேணுங்கிற ஒரே எய்ம்ல அதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஓகே, ஆஃப்டர் கன்சீவ். ஆமா, ஓகே ஓகே பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், கண்டிப்பா கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் இயர் உங்க கையில குழந்தை கண்டிப்பா வந்துடும். ஓகே, டாக்டர் சொல்ற அட்வைஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. நிச்சயமா வந்து நீங்களே வந்து எங்க நிகழ்ச்சிக்கு, அதாவது இந்த ஐடிவி அந்தரங்கம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லுவீங்க, மேடம் வந்து எங்க வைஃப் கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷமான விஷயம், கூடிய சீக்கிரமே சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஹலோ, உங்களுடைய டிவி வால்யூமை நீங்க மியூட்ல வச்சுட்டு பேசுங்க சார். வணக்கம். வணக்கம். மகேந்திரன் பேசுறேன் மேடம். மகேந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சொல்லுங்க மகேந்திரன். மேரேஜ் 6 இயர் ஆகுது மேடம். சரிங்க. ஒய்ஃபுக்கு வெள்ளப்படுதுங்க, அது இல்லாம பிறப்புறுப்புல கொஞ்சம் பேட் ஸ்மெல் வருது. ஓகே, குழந்தைகள் உண்டா உங்களுக்கு? இல்லைங்க மேடம். ஓகே ஓகேங்க. அவங்களுக்கு பிசிஓடி போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? அப்படின்னா நீர்க்கட்டி இருக்கா? நீர்க்கட்டி ஏதாவது? இல்லங்க மேடம், பீரியட் எல்லாம் ஒழுங்கா தான் ஆகுது மேடம். சரிங்க சரிங்க. டாக்டர் கிட்ட வந்து இதுக்கு நான் அட்வைஸ் கேட்டுக்கலாம். சொல்லுங்க டாக்டர். இந்த மாதிரி வெள்ளப்படுறவங்களுக்கு குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படிகார பஸ்பம், படிகார செந்தூரத்தை மோர்ல எடுத்துக்கலாம், வெண்ணெயில எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு பேட் ஸ்மெல் வருதுங்கும் போது குறிப்பா என்ன செய்யணும், படிகாரம் இருக்கு பாருங்க, படிகாரத்தை சுத்தம் பண்ணி ஒரு தண்ணியில போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும். அதை எத்தனை நாள் ஊறணும்? அது பாட்டுக்கு கிடக்க வேண்டியது, அது பாட்டுக்கு இருக்கட்டும். இடையில அதை என்ன செய்யணும், சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறை மாற்றிக்கலாம், தண்ணி மாற்றிக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணிட்டு திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஜெக்ஷன் போனக்கூடிய செட் இருக்கு பாருங்க, அதில் நீடில் எடுத்துட்டு அந்த வெறும் வந்து அந்த இதை எடுத்து அவங்க உள்ளது பீச்சு அடிக்கணும். பீச்சு அடிக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை அதை கரெக்ட் பண்ணிடும். ஒன்று. ரெண்டாவது, கடுக்காய் இருக்கு பாருங்க, கடுக்காயை தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கணும். அதை வச்சு அதை காலலம்பணும். அதில் வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிடும். அந்த ஒயிட் கம்ப்ளைண்ட் நார்மலுக்கு வந்ததுன்னா அந்த ட்ரபிள் இருக்காது. ஓகேங்க, ஓகே. ரொம்ப நன்றி இங்க கால் பண்ணதுக்கு. திறந்த நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், மறுபடியும் வந்து செக்ஸ் அப்படிங்கிறது 2 பேருக்குமே போதும். நான் இப்போ வந்து திருப்பி இதை சொல்றேனே அப்படின்னு எடுத்துக்காதீங்க. பிகாஸ் இப்போவும் வந்து நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதை பத்தி பேசவே கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் வந்து வீட்டில் உட்காந்து என்ன திட்டிட்டு இருப்பீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு நேரங்கட்ட நேரத்துல வந்து உட்காந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கே, காது கொடுத்து கேட்க முடியலையேன்னு இந்த எண்ணத்தை தான் வந்து பெண்கள் நிச்சயமா மாத்தணும். பிகாஸ் செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு.
செக்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு குழந்தையே கிடையாது. ஆக மொத்தத்துல வந்து நீங்க செக்ஸை நிச்சயமா அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சியை மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் இருக்காரு, கேட்டு தீர்த்துக்கோங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஆஹா, என்னங்க திருப்பி திருப்பி என் வாய்ஸ் எனக்கே கேக்குது. கொஞ்சம் டிவி வால்யூம் மியூட்ல வச்சுட்டு பேசுங்க. சரி டாக்டர், ஓகே ஃபைன். அந்த நேயர் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், டிஸ்கனெக்ட் ஆகிடுது கால். சரி, நம்ம வந்து அந்த நீர்க்கட்டிகள் பற்றி பேசுவோம். நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படின்னாவே வந்து என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும், அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மெயின் வந்து பெயின் ஏற்படும். ஃபர்ஸ்ட் அடிக்கடி பெயின் இருக்கும் சில பேருக்கு. பெயின், வயிறு வலி சொல்றீங்களா? வயிறு வலி பெயின் இருக்கும். ஓகே. குறிப்பாக ப்ளீடிங்கில் சில பேருக்கு ஸ்டெக் ஆகும், சில பேருக்கு ஓவர் ப்ளீடிங் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. குழந்தையின்மை பிரச்சனை மெயினாக ஏற்படும். ஓகே ஓகே. அதனால அது முடிஞ்ச வரை ஒரு பாலியல் மருத்துவர்களை அணுகி லேடி டாக்டர் போனால் இப்போ இதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான மருந்துகளே இருக்கு, ரொம்ப கியூர் பண்ணிடுவாங்க. ஓகே. ஆமா. ஓகே, அடுத்த நேரம் யாருன்னு பார்த்துடலாமா? ஹலோ வணக்கம். ஹலோ ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் மரியா. மரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ரொம்ப அழகான பேருங்க. தேங்க் யூ. சொல்லுங்க மரியா. இப்போ எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 3 months ஆகுது. சரிங்க. இப்போ எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஆனா நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறேன். ஓ, ரொம்ப சந்தோஷமான விஷயம் மரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. ஆனா எனக்கு இது இப்போ எனக்கு என்ன டவுட்னா, எப்போலாம் அந்த நாங்க செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஓகே, கன்சீவ் ஆகி 3 மாசம் ஆகுது இல்லையா உங்களுக்கு? டாக்டர் கிட்ட கேட்டு உங்களுக்கு ஹெல்த் செக்அப் பண்ணீங்களா இப்போ? ஆமா, செக் பண்ணோம். அதெல்லாம் பேபிலாம் நார்மலா இருக்கு, கரெக்டா இருக்கு, ஹார்ட் பீட்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்கேன்லாம் பாத்தீங்களா? ஆமா, பார்த்தோம். ஓகே, பாப்பா நல்லா இருக்கா? நீங்க பாத்தீங்களா? ஆமா. இப்ப ரொம்ப குட்டியா இருக்கும்ல? ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த டைம் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது. என்ன? ஆமா. ஓகே ஓகே, எனக்கு புரியுது உங்களுடைய ஃபீலிங். அப்புறம் இன்னொன்னு வந்து என்னன்னா, என்னோட 2வது அக்காவுக்கு வந்து இப்ப குழந்தை இல்ல. ஓகேங்க. கல்யாணம் ஆகி ஒரு 7 years ஆகுது. அதுக்கு என்ன ஏதாவது ட்ரீட்மெண்ட் கேட்டதுக்கு எங்க மச்சான் கிட்ட தான் குறை இருக்குன்னு சொல்லிருப்பாங்க போல. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்கணும். ஓகேங்க, தாராளமா கேட்கலாங்க. டாக்டர், இவங்களுக்கு உண்டான தீர்வு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி இது அப்படிங்கிறதுனால அவங்க அவங்களுடைய டாக்டர்கிட்ட, லேடி டாக்டர்கிட்ட யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஆலோசனை பெற்று உறவு வச்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆமா 3 months தான் ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் குழந்தைங்கிறதுனால அதனால அவங்க என்ன செய்யணும் முறையா அவங்க லேடி டாக்டர்கிட்ட அவங்க உடல் ஹெல்த் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தொடர்பு வச்சுக்கிறது நல்லது. 2வது உள்ளது என்னன்னா, அந்த குழந்தையின்மை பிரச்சனைங்கிறது அதை நான் இந்த ரூட்ல செக்ஸுவல் மருத்துவத்தில் நான் இருக்கிறதுனால இதில் ஒவ்வொருத்தவங்க என்கிட்ட சில பேர் வந்து இது பண்ணும்போது உங்கள்கிட்டையாவது இதில் க்யூர் கிடைச்சிடணும், இல்லைன்னா நாங்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிறத தவிர வேலை இல்லைன்ற போகிறவங்களுக்கெல்லாம் இது இருக்குது. இன்னொரு இது சொல்கிறேன், நிறைய பெண்கள் இன்னைக்கு இதில் பாதிக்கப்படுறாங்க. அதாவது அந்த கணவன் வீட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இனிமே ஒரு 10 வருஷம் ஆயிடுத்துன்னு வச்சுங்க, இனிமே பார்க்கறதுல மரியாதை இல்லை, நீ வேற மேரேஜ் பண்ணிக்க, மேரேஜ் பண்ணி ஒன்று டிவோர்ஸ் பண்ணிவிடு, இல்லைன்னா இவ இருந்துட்டு போகிறா, இன்னொன்று மேரேஜ் பண்ணிவிட்டு குழந்தை பெற்றக்கூடிய எங்களுக்கு வாரிசு வேணும் அப்படின்ட்டு இது மாதிரி உள்ளவங்களையெல்லாம் கூட எங்களை மாதிரி உள்ள மருத்துவர்கள் இன்னைக்கு க்யூர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முறையாக அவங்கள்ட்ட போய் முறையாக யார்கிட்ட கம்ப்ளைண்ட் இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டா நிச்சயமாக பலன் கிடைக்கும். இவங்களுக்கெல்லாம் வெறும் டிப்ஸ் மட்டும் பத்தாது, முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணி செக்ஸாலஜிஸ்ட் நிறைய பேர் இதை முறையாக நல்லபடியாக பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்த்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்ஸாலஜிஸ்ட் அவங்களுக்கு வசதியாக யார் தோணுதோ அவங்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் பாப்பா, தண்ணி கொடுங்க யாராவது. உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணி வச்சுட்டு பேசுங்கம்மா. சொல்லுங்க, டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு சொல்லுங்கம்மா.
ரொம்ப வெள்ளப்படுது. 15 நாளைக்கு ஒரு வாட்டி டேட் ஆயிடுறா. ஓகேங்க. என்ன செய்யணும்? பொண்ணுக்கு வயசு என்ன ஆகுதுமா? 12 வயசு ஆகுது. ஓகே. இந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்போ வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணாங்க அவங்க? எந்த வயசுல? ஒரு 11 வயசுல. ஆனா 11 வயசுல இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, இப்பதான் அந்த கொஞ்ச நாளா தான் அவளுக்கு இப்படி இருக்கு. சரிங்க. கொஞ்ச நாளானா ஒரு எத்தனை மாசமா இருக்கும்னு சொல்ல முடியுமாமா? 3 மாசமா இருக்கும். ஓகே. 3 மாசமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லையா? ரெண்டு பொண்ணுக்குமே அப்படித்தான் வருது. வெள்ளை ரொம்ப பட்டுக்கிட்டே இருக்கு, நாத்தம் அடிக்குது. ஓகேங்க ஓகேங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்குங்களா? அப்படிலாம் இல்ல. ஓகேங்க. உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க யார்கிட்டயாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்திருக்குன்னு தெரியுமா? அவ்வளவா தெரியல. சரிங்க சரிங்க. நம்ம டாக்டர் கிட்ட கேட்போம் அந்த விஷயம் பத்தி. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். மெயின் இவங்க வந்து இந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க உள்ளாடை அணிகிறது காட்டன்ல யூஸ் பண்ணணும், மற்ற இது வேண்டாம். ரெண்டாவது இவங்க வந்து சோத்து கத்தாழை இருக்கு பாருங்க, குமரி கத்தாழைன்னு சொல்லுவாங்க. சோத்து கத்தாழையினுடைய சோதரை அந்த சதை பகுதியை 7 முறை, ஏன்னா அது சிவியர் கண்டிஷன்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. அதனால அதை 7 முறை வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக கொடுக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 நாள் தேவையில்லை. திருப்பி ஒரு 3 நாள் 2 நாள் 4 நாள் கொடுக்கலாம். திருப்பி ஒரு 4-5 நாள் இப்படி கேப் விட்டு அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று. அதே மாதிரி இந்த படிக்கார பருப்பும் இதுக்கு ரொம்ப ஒரு சிறந்த மருந்து. நாட்டு மருந்து கடைகளில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். படிக்கார பருப்பம், படிகார பருப்பம், படிகார செந்தூரம், படிகார பருப்பம் எது கிடைக்குதோ நாட்டு மருந்து கடையில பெரும்பாலான இடங்கள்ல இது இருக்கு. இது பண்ணிக்கலாம். இது கூடவே இவங்க கிராம பகுதியா இருக்குமானால் ரத்னபுருஷன் சொல்றக்கூடிய அந்த ஓரிதழ் தாமரை அடிக்கடி பச்சையாவோ இதாவோ எடுத்துட்டு வந்தாங்க. ஆமா, சேர்த்துக்கலாம். இந்த இதை செய்ய 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 மாறிடும். இது மாத்திக்க முடியும். ஆனா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் அடைவுல வந்து நீங்க சாப்பிட்டுட்டு வரணும். தொடர்ச்சியா எடுக்க கண்டிப்பா மாறிடும். சரி. ஓகே ஓகேங்க. எனவே ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. டாக்டர் ரொம்ப பொறுமையா வந்து வழக்கம் போல எங்க நேயர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பதில்கள்லாம் சொன்னீங்க. ஸோ அதுக்காக நிச்சயமா நன்றி சொல்லி ஆகணும். நேயர்கள் சார்பில் ரொம்ப நன்றி டாக்டர். என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க இல்லையா? உங்களுடைய சந்தேகமும் சேர்ந்து தீர்ந்திருக்கும். அதாவது வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள், ஐடிவி பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவருக்குமே வந்து செக்ஸில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னு வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஐயோ, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாவும் இருக்கா அப்படின்னும் சில ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மாதிரியே நம்ம தீர்வு காணலாமே அப்படின்னும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதே போல் நான் வந்து உங்களை எல்லாரையும் மண்டே வந்து மீட் பண்ணுறேன். இது ஐடிவி வழங்கும் அந்தரங்கம் லைவ். So stay tuned.